ஐபிஎல்லோட 58வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இடையே நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 17th மே சாட்டர்டே ஈவினிங் 7:30க்கு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்தளவுக்கு ஆர்சிபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. கடைசியா விளையாண்ட 4 மேட்சுமே கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காங்க. 11 மேட்ச்ல 8 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க பிளே ஆஃபை உறுதி பண்ணிக்குவாங்க. டாப் 2 பொசிஷன்லையும் ஸ்டாண்டர்டா இருந்துக்குவாங்க. கேகேஆரை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேயோட தோத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அவங்க பார்த்தீங்கன்னா 12 மேட்ச் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச் தோத்துருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க, 1 மேட்ச் மழையில கேன்சல் ஆயிடுச்சு. சின்னசாமி ஸ்டேடியத்தை பொறுத்தளவுக்கு மொத்தம் 100 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் 43 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க, 53 பேட்டிங் செகண்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 287 ஃபார் 3 சன்ரைஸ் ஹைதராபாத் பெங்களூரோட வச்சிருக்காங்க. லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 82. இது வந்து ரொம்ப ஓல்டு மேட்ச். ஹையஸ்ட் ரன் சேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 191 வரைக்கும் போயிருக்கு. ஏவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 160 to 170. ரீசெண்டாக ஒரு 190 200 வரைக்கும் போகுது. சின்னசாமி ஸ்டேடியத்தில் ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் பாருங்க, 213 2-1 அரௌண்ட். இது வந்து மலையில் நடந்த மேட்ச். இந்த மேட்சை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். பாக்கி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் தான் வருது. சின்னசாமி கிரவுண்டு ஆர்சிபிக்கு ஹோம் கிரவுண்டு தான். இருந்தாலுமே அவங்க அதர் கிரவுண்ட்ஸ்ல எல்லா மேட்சுமே ஜெயிச்சாங்க. இந்த கிரவுண்ட்ல இனிஷியலா விளையாண்ட எல்லா மேட்சுமே தோத்துட்டு தான் வந்தாங்க. கடைசி 2 மேட்ச் மட்டும்தான் பேக் டு பேக் ஜெயிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்தளவுக்கு மொத்தம் 35 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இதுல ஆர்சிபி 15 தடவையும் கேகேஆர் 20 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. அட்வான்டேஜ் கேகேஆருக்கு தான் இருக்கு. இதுல ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஒரு 221 வரைக்கும் ஹையஸ்ட் அடிச்சிருக்காங்க. கேகேஆர் ஒரு 222 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 49, இவங்க ஒரு 84. ஆர்சிபி பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட் இந்த மேட்ச்ல கண்டிப்பா உள்ள வர சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி பெத்தேலுக்கு சான்ஸ் கிடைக்காது. பெத்தேலுக்கு பதிலாக பிலிப் சால்ட் தான் உள்ள வருவாரு. ஓவர்சீஸை பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட், ரொமரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட், நிகிடி, ஆல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ரொமரியோ ஷெப்பர்டுக்கு பெருசாக பேட்டிங் போடும் சான்ஸ் கொடுக்கறது இல்லை. போன மேட்ச் மட்டும் ஒரு பியூட்டிஃபுல் 50 அடிச்சாரு. கடைசி 2 ஓவர் தான் சான்ஸ் கிடைச்சது. நல்லா ஹிட்டிங் ஆடினாரு. டிம் டேவிட் நல்ல பெஸ்ட் ஃபினிஷரு, 20-30 ரன்ஸ் மினிமம் போவாரு. இங்கடி போன மாதிரி சான்ஸ் கிடைச்சி ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. ஆர்சிபியோட டாப் ஆர்டர் பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட்டும் விராட் கோலியும் மோஸ்ட் ப்ராபபிலி ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் டீசென்ட் ஹிட்டர் தான். 1 டவுன் ரஜத் பட்டிதார் பண்றாரு. அவருமே ஒரு டீசென்டான பிளேயர் தான். பட் ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல இருக்காரு. மிடில் ஆர்டரை பொறுத்தளவுக்கு தேவ்தத் படிக்கல் அவுட்டு, அவர் இந்த மேட்ச் விளையாட மாட்டாரு. அவருக்கு பதிலா மயங்க் அகர்வால் உள்ள வருவாரு. மயங்க் அகர்வாலும் ஜிதேஷ் சர்மாவும் மிடில் ஆர்டர் பாத்துக்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி டெத் அண்ட் ஃபினிஷரா டிம் டேவிட்டும் ரொமரியோ ஷெப்பர்டும் டெத் அண்ட் ஃபினிஷரா இருப்பாங்க. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு எஸ் தயால், புவனேஸ்வர் குமார், லிங்கிடி டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. குர்னால் பாண்டியா ரீசெண்டா அவருமே விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சுரேஷ் சர்மா கண்ட்ரோலிங் பவுலர் தான், பட் விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. ஆர்சிபியோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. 1 2 3 4 கடைசி 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்காங்க. ரன்ஸுமே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும் மழை, அதனால இதை வந்து பெருசா எடுத்துக்க வேண்டாம். ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது விராட் கோலியோட ரெக்கார்ட் பாருங்க, கடைசி 5 மேட்ச்ல 4 மேட்சுமே 50 அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் மழையில் நடந்தது, அதனால இதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 62 51 70 73 டீசெண்டா எல்லா மேட்சும் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. கேகேஆர் ஒரு 59 நாட் அவுட், 18 83 நாட் அவுட், 54 21 நல்ல டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. கடைசி 2 மேட்சுமே 50 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா இது மலையில் நடந்த மேட்ச், அதுக்கு பிஃபோர் 22-7. பெத்தேல பொறுத்தளவுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் சால்ட் உள்ள வந்துருவாரு. அதனால இவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மி தான். பிலிப் சால்ட்டோட ரெக்கார்ட் பாருங்க, அவருமே ஒரு டீசென்ட் ஹிட்டர் தான். இன்ஜுரிக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. அவரோட கடைசி மேட்சஸ் பாருங்க, அவர் 26 1 4 65 37. கேகேஆர் கேம்ஸா ஒரு 56 5 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 26 4 37 14 30 ஒரு டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு. மயங்க இருக்கவர்களோட ரெக்கார்ட் பாருங்க, ரீசெண்டா ஒரு மேட்சஸ் விளையாடல. ப்ரீவியஸா விளையாண்டது ஒரு 5 16 11 32 83. கேகேஆர் கேம்ஸா 32 18 9 1. ரஜத் பட்டிதார் ஓரளவுக்கு டீசெண்டா 23 ரன் ஆடிட்டு இருந்தாரு. பட் கடைசி ஒரு 4 மேட்சஸ் பாருங்க ரொம்ப லோ ஸ்கோரிங் தான், கொஞ்சம் பூர் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஒரு 11 6 1 12 23. கேகேஆர் கேம்ஸ் ஒரு 34 52 அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் 3.
இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 11-1, 23-25, 22 ஓரளவுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஜிதேஷ் சர்மாக்கு ரொம்ப லோயர் ஆர்டர் தான் வருவாரு. மோஸ்ட் ப்ராப்ளி இனிஷியல் ஏதாவது விக்கெட் விழுந்துச்சுன்னா இவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். ரெக்கார்டு வந்து ஒரு 7 இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 20 நாட் அவுட், 11 நாட் அவுட், ஒரு 2. கேகேஆர் கேம்ஸா 2 மேட்ச் ஒரு 21 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 7, 20, 2, 3, 33. டிம் டேவிட் நல்ல ஹிட்டரு, நல்ல டெத் அண்ட் ஃபினிஷரா வருவாரு. மோஸ்ட் ப்ராப்ளி ரொம்ப டவுன் தான் பேட்டிங் கிடைக்கும். பட் ஒரு 10 பால்ஸ் கிடைச்சா கூட ஒரு 20-30 ரன்ஸ் வரைக்கும் போவாரு. அவர் ரெக்கார்ட் பாருங்க, 2 நாட் அவுட், 19 நாட் அவுட், 23 பேட்டிங் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 50. கேகேஆர் அகேன்ஸ்டா வந்து கடைசி மேட்ச் ரன் அடிக்கல. அதுக்கு பிஃபோரா 24 ஒரு 13. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 2, 3, 50 நாட் அவுட், 37 நாட் அவுட், ஒரு 32. பாருங்க, அந்த கடைசி 2 மேட்ச் தவிர பாக்கி முன்னாடி 3 மேட்சஸ்மே நல்லா ஆடி இருக்காரு. ரொமாரியோ செப்போல் பெருசா மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு பேட்டிங் கிடைக்காம பவுலிங் கிடைக்காம இருந்துச்சு. போன மேட்ச் சென்னைக்கு அகேன்ஸ்டா கடைசி 2 ஓவர் தான் உள்ள வந்தாரு, கேமையே மாத்திட்டாரு. ஒரு 14 பாலுக்கு 53 ரன் அடிச்சாரு, பெரிய ஹிட்டிங் போனாரு. மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்சும் அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டிங்கான சான்சஸ் கிடைக்கும். பவுலிங் பொறுத்தளவுக்கு பெரிய விக்கெட் டேக்கிங் போறதில்ல, அதனால 1 or 2 ஓவர்ஸோட நிப்பாட்டிடுறாங்க. குருநாள் பாண்டியாக்கு சுத்தமா பேட்டிங்கே இப்போ ரீசெண்டா தரதில்லை. பாருங்க, கடைசி 5 மேட்ச்ல எந்த மேட்சுமே பேட்டிங்கே கிடைக்கல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்தாரு, 73 ரன் அடிச்சாரு. மோஸ்ட் ப்ராபபிலி அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அவருமே ப்ரூவ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பேட்டிங் பெருசா சான்சஸ் இல்லை, அதனால எல்லாமே லோவில் தான் இருக்கு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரீசெண்டா விக்கெட் எடுத்துட்டு வராரு மேட்ச். கடைசி சில மேட்சஸ் பாருங்க, 1-1, 2-2. இந்த மேட்ச் விக்கெட் இல்லை. கேகேஆர் கேம்ஸாவும் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 3 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசியாக 2 மேட்சுமே ஒரு விக்கெட், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் விக்கெட் இல்லை. புவனேஸ்வர் குமார் ஒரு டீசென்ட் பவுலர் தான், நல்ல விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் சீசன்டா அப் அண்ட் டவுன்ல தான் போயிட்டு இருக்காரு. கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் வரல. அதுக்கு முன்னாடி 3-1, விக்கெட் இல்லை, 2. கேகேஆர் கேம்ஸா கடைசி 3 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் விளையாண்ட எல்லா மேட்சஸ்மே 1, 2, 2, 1 ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு போன மேட்ச்ல சான்ஸ் கிடைச்சது, ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. நல்லா டீசெண்டாவே பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இந்த கிரவுண்ட்ல ஒரு 3 விக்கெட் எடுத்தது தான். எஸ்தயால் ஓரளவுக்கு நார்மலா பவுல் பண்ணி மேட்ச் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. 1, 1, 1, 2 மேட்ச் விக்கெட் இல்லை. கேகேஆர் கேம்ஸா ஒரு 1, 2, 1, விக்கெட் இல்லை, ஒரு 2. இந்த கிரவுண்ட்லயுமே 5 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சுரேஷ் சர்மா ரீசெண்டா அவர் பெருசா விக்கெட் டேக்கிங்ல ஒன்றும் பெருசா விக்கெட்டிங் வர்றதில்லை. அப்பப்போ இடையில 1-2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. கேகேஆர் கேம்ஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஊர்ல கடைசி 3 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா 2 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. கேகேஆரை பொறுத்தளவுக்கு மொயின் அலி இந்த மேட்ச் அவுட்டு, விளையாட மாட்டாரு. அவருக்கு வெளியா நோக்கியா விளையாடுவாரு. ஓவர்சீஸ் பார்க்கும்போது நோக்கியா ஒருத்தர் இருப்பாரு, குர்பாஸ் செகண்ட், சுனில் நரேன் அண்ட் ஆண்டர் ரசல். ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. குர்பாஸ் ஓப்பன் பண்றாரு. ரீசெண்ட் 2-3 மேட்சஸ் ஓரளவுக்கு நார்மலா பவர் பிளேல ஆடி கொடுக்குறாரு. சுனில் நரேன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரசல் ரீசெண்டா இப்ப பேட்டிங்ல கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் வந்திருக்காரு. இடையில கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருந்தாரு. ரீசெண்டா பவுலிங் பண்றாரு. பேட்டிங்லயுமே ஒரு கொஞ்சம் 5 ஓவர்ஸ்க்கு முன்னாடியே ப்ரொமோட் பண்றாங்க. டீமை பொறுத்தளவுக்கு சுனில் நரேனும் குருபாஸும் ஓப்பன் பண்றாங்க. 2 பேருமே டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். ரஹானி 1 down வராரு. அவருமே ரீசெண்டா எல்லா மேட்சுமே ஒரு 20-30 ரன்ஸ் ஆடி கொடுக்குறாரு. டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. ரகுவன்சி ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கடைசி மேட்ச் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே ரொம்ப அருமையா பிளே பண்ணி நல்லா ஸ்கோரிங் அடிச்சிட்டு இருக்காரு. மிடில் ஆர்டரை பொறுத்த அளவுக்கு மணிஷ் பாண்டே இந்த மேட்ச் போன மேட்ச் உள்ள வந்தாரு. ரசலும் ரிங்கு சிங்கும் டெத் அண்ட் ஃபினிஷரா இருப்பாங்க. ரசலுக்கு இப்போ கொஞ்சம் இனிஷியலாவே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா பெரிய ஹிட்டிங் போறாரு, 1000 ரன்னிங் அடிக்கிறாரு. ரிங்கு சிங்கு போன சீசன்கள்ல நிறைய 6 அடிச்சு பார்த்துருக்கோம். இந்த சீசன்ல அந்த அளவுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அவருமே அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணல. ரமன்தீப் சிங் ரொம்ப லோயர் ஆர்டர், ஒரு ஃபீல்டிங் பேசிஸ் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க டீம். பெருசா பேட்டிங் அவருக்கு கொடுக்கறதே கிடையாது. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஹர்ஷித் ராணாவும் வைபவ் ஒராராவும் டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்ச் மாத்தி 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. மொயின் அலி இல்ல, நோக்கியா அவருக்கு பதிலா ரீப்ளேஸா வருவாரு. வருண் சக்கரவர்த்தி டீசெண்டா 2 or 3 விக்கெட்ஸ் மேட்ச் அவருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. சுனில் நரேன் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து பேட்டிங்லயும் ப்ரூவ் பண்றாரு, பவுலிங்லயும் ப்ரூவ் பண்றாரு. ரீசெண்டா ஒரு சில மேட்சஸ் விக்கெட் இல்ல, இருந்தாலுமே அவர் பேட்ஸ்ல ரன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ரசலுமே
நல்ல பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். அவர் பவுல் பண்ணால் கன்ஃபார்மாக விக்கெட் கிடைக்கும். பட் நிறையா ஓவர்ஸ் அவருக்கு கிடைக்கிறது இல்லை. 1 or 2 ஓவர்ஸோட நிப்பாட்டிக்கிறாங்க. ஓவர் போட்டால் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். கேகரோட லாஸ்ட் 5 மேட்சஸ் பார்க்கும்போது கடைசி மேட்ச் சென்னையோட தோத்துட்டாங்க. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் டஃப் அடிச்சு கொடுத்து ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் மழையில கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின மேட்ச் தோத்துட்டாங்க. ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது குருபாஸ் பாருங்க, ஒரு 11, 35, 26. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு ரன்னு. பாக்கி மேட்ச் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட்டாரு. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு 57 அடிச்சிருக்காரு. சுனில் நிறைய பொறுத்தவரைக்கும் பேட்டிங் போர்டு ரெண்டுமே ப்ரூவ் பண்றாரு. பேட்டிங்ல ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. 26, 11, 27, 17 ஒரு மேட்ச் மட்டும் சிங்கிள் டிஜிட். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஒரு 44, 10, 47 நல்லா ஆடி இருக்காரு. சின்னசாமி கிரவுண்ட்லயும் ஒரு மேட்ச் 47 அடிச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரீசெண்டா கொஞ்சம் டவுன் தான். கடைசி 5 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரே ஒரு மேட்ச்ல. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி 1, 2, 1 ஒரு மேட்ச் விக்கெட் இல்ல, ஒரு 2. இந்த கிரவுண்டுமே 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரஹானேயோட ரெக்கார்ட் பாருங்க, 48, 30, 26, 50, 17. ரீசெண்டா விளையாட எல்லா மேட்சுமே நல்லா விளையாடி இருக்காரு. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 56, 33, 27, 37 ஒரு மேட்ச் மட்டும் 9. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 33, 37 அடிச்சிருக்காரு. டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரகுவன்சி போன மேட்ச் மட்டும் கொஞ்சம் டவுனு. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே பாருங்க 44, 44, 27 நாட் அவுட், 37 டீசெண்டா விளையாடி இருக்காரு. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு 30, ஒரு 3 அடிச்சிருக்காரு. மணிஷ் பாண்டே போன மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது, ஒரு 36 ரன் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோர் பழைய மேட்சஸ்ல ஒரு 19, 42 ரன் இல்ல 27. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா ஒரு 50, 6, 38, 24, 26 டீசெண்டா விளையாடிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 50 அடிச்சிருக்காரு. ரசல் போன 3 மேட்சஸ் மட்டுமே கொஞ்சம் இனிஷியலா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. 38, 57 நாட் அவுட், 17, 21, 17. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா ஒரு 4, 27 நாட் அவுட், 1, 0, 25. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டாவும் கடைசி ஒரு 5 மேட்ச்ல 3, 2, 2. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல பவுலிங் விக்கெட் வச்சிருக்காரு. மோஸ்ட் ப்ராபபிலி இன்னைக்கு பவுலிங் அடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிங்கு சிங் ஒரு 9, 19 நாட் அவுட், 36, 17 ஒரு மேட்ச் 2. ஆர்சிபி அகேன்ஸ்டா ஒரு 12, 24, 5 நாட் அவுட், 18 நாட் அவுட், 46. இந்த கிரவுண்ட்லயுமே 5 நாட் அவுட், 18 நாட் அவுட். ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். ரமன்தீப் சிங் சுத்தமா பேட்டிங்கே இல்லை, அதனாலதான் ரெக்கார்ட்ஸே இல்லை. ரொம்ப லோயர் ஆர்டர், பேட்டிங் யூஸ் பண்றது இல்லை, ஃபீல்டிங் மட்டுமே டீம்ல ஒருத்தரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹர்ஷித் ராணா ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி கடைசி 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் விக்கெட் இல்லை, ஒரு மேட்ச் ஒரு விக்கெட். ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாவும் கடைசி 3 மேட்ச்ல ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் போயிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே 2 கடைசி 3 மேட்ச். அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டா ஒரு 1, 1 இந்த மேட்ச் விக்கெட் இல்ல, 3, 4 வரைக்கும் போயிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 2 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வைபவ் அரோரா பவுலிங் பாருங்க, டீசெண்டா பவுல் பண்ணி 3, 1, 1, 2, 1 ஓரளவுக்கு டீசெண்டா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டா 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட் எடுக்கலை. மொயின் அலிக்கு போல மோஸ்ட் ப்ராபபிலி நோக்கியே தான் உள்ள வருவாரு. அவரோட ரெக்கார்ட் பாருங்க, கடைசி 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்ல. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சஸுமே 1, 1, 2 ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி எகென்ஸ்டாவும் 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட் எடுக்கலை. டீமை பொறுத்தளவுக்கு பெத்தேலுக்கு இந்த மாதிரி சான்ஸ் இருக்காது. மோஸ்ட் ப்ராபபிலி சால்ட் தான் உள்ள வருவாரு. சால்ட்டும் விராட் கோலி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே டீசென்ட் ஹிட்டர் தான். பெங்களூர் கிரவுண்டு நல்ல ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு. மோஸ்ட் ப்ராபபிலி 2 பேரும் சேஃப் பிக் தான். ரஜத் பட்டிதாரும் ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ஜிதேஷ் சர்மா அந்த அளவுக்கு பெருசா ரீசெண்ட் ரெக்கார்டு இல்ல. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜேல யூஸ் பண்ணிக்கோங்க. டிம் டேவிட் மோஸ்ட் ப்ராபபிலி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சுச்சுன்னா இவர் வந்து டெத் அண்ட் ஃபினிஷரா வருவாரு. நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடுவாரு. நல்ல ஒரு 20 to 30 ரன்ஸ் ஆடுவாரு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சா மஸ்ட் ஸ்பீக்கிங்ல ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ரொமாரியோ செப்போர்டு போன மேட்ச் மட்டும் பெரிய ஹிட்டிங் ஆனாரு. ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. குருணால் பாண்டியா ரீசெண்டா பேட்டிங்கே சுத்தமா கிடைக்கிறது இல்லை. பவுலிங்ல மட்டும் எல்லா மேட்சும் பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. புவனேஸ்வர் குமார் ஒரு டீசென்ட் பவுலர் தான். அவருமே ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. நிகிடி போன மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவருமே சேஃப் பிக் தான். எஸ் தயால் அப்பப்போ ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க.
சுயேஷ் சர்மா பெருசா ரெக்கார்டு இல்லை, சுத்தமா பவுலிங் விக்கெட் கீப்பிங்ல பெருசா ஒண்ணுமே இல்லை. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு புவனேஸ்வர் குமார், எஸ் தயாள், லுங்கி இங்கிடி, சுயேஷ் சர்மா 4 ஓவர் ஃபுல்லா போடுறாங்க. குர்னால் பாண்டியாவும் ரொமரியோ செப்பாடும் ஓவர் டிவைட் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி நிகிடி, தயாள், புவனேஸ்வர் குமார் 3 பேருமே டெத் அண்ட் பவுலரா இருப்பாங்க. கேகேஆரை பொறுத்தளவுக்கு மொயின் அலி இல்லை, மொயின் அலிக்கு போல நோக்கியா தான் உள்ள வருவாரு. டீமை பொறுத்தளவுக்கு குர்பாஸும் நரேனும் ஓப்பன் பண்றாங்க. குர்பாஸ் ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான், ஒரு 15-20 ரன்ஸ் தான் போறாரு. ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க, எஸ்எல் அவாய்ட் பண்ணிருங்க. சுனில் நரேன் பேட்டிங் போல ரெண்டுலயுமே சான்ஸ் வரும். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான், கன்ஃபார்ம் பிக்கா இருப்பாரு. ரஹானேவுமே டீசெண்டா எல்லா மேட்சுமே 25 to 30 ரன்ஸ் மினிமம் போறாரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். ரகுவன்சி ரீசெண்ட் ரெக்கார்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, அவருமே ஒரு 20-25 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக் தான். மணிஷ் பாண்டே இப்பதான் உள்ள வந்திருக்காரு, அதனால எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ரசலை பொறுத்தளவுக்கு இப்போ ரீசெண்டா கொஞ்சம் பேட்டிங் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வராங்க. மோஸ்ட் ப்ராபபிளி கடைசி 1 or 2 hours ஆடிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு 5 hours முன்னாடியே சான்ஸ் கிடைக்குது. அவருமே ஒரு 20-30 ரன்ஸ் போகக்கூடிய சான்சஸ் இருக்கு, அவருமே டீசென்ட் பிக்காக தான் இருப்பாரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு 1 or 2 hours கண்டிப்பா கிடைக்கும், 1 or 2 wickets எடுக்க வாய்ப்பும் இருக்கு. ரிங்கு சிங்கு ரீசெண்டா ஃபார்மே இல்லை, பேட்டிங்குமே ரொம்ப டவுன் ஆடுறதுனா எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரமன்தீப் சிங் சுத்தமா சான்ஸே இல்லை, அவர் அவாய்ட் பண்ணிருங்க. வைபவ் அரோராவும் ஹர்ஷித் ராணாவும் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரு. ஆர்சிபி பேட்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க 2 பேருமே இனிஷியலா நல்ல டெத்லையும் பவுல் பண்ணுவாங்க, டீசெண்டா விக்கெட் எடுக்கக்கூடியதான் மஸ்ட் பிக்கிங்ல இருப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி பொறுத்தளவுக்கு அவருமே மேட்ச் 2 விக்கெட் எடுக்காரு, அவருமே டீசென்ட் பிக்கு தான். பவுலிங் பொறுத்தளவுக்கு ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 3 பேருமே ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. வைபவ் அரோரா, நோக்கியா அண்ட் ரசல் வந்து ஓவர்ஸ் டிவைட் பண்ணிக்குவாங்க. இதுல வைபவ் அரோராவும் ஹர்ஷித் ராணா, நோக்கியா 3 பேரும் டெத் அண்ட் பவுலரா இருப்பாங்க. கேகேஆரை பொறுத்தளவுக்கு குர்பாஸ், ரஹானே, ரகுவன்சி, நரேன், ரசல், சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா அவர்களுக்கு டீசென்ட் பிக்கா இருப்பாங்க. ஆர்சி பொறுத்தளவுக்கு பிலிப் சால்ட், கோலி, பட்டிதார், டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், நிகிடி இவங்க சேஃப் பிக்ல இருப்பாங்க. ஜிஎல்ல பொறுத்தளவுக்கு ரிங்கு சிங், மணிஷ் பாண்டே, மயங்க் அகர்வால், ரொமரியோ செப்பர்ட், ஹர்ஷித் ராணா, எஸ் தயாள் இவங்க வந்து ஜிஎல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எல்ல பொறுத்தளவுக்கு கோலியும் நரேனும் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. ஜிஎல்ல பொறுத்தளவுக்கு சால்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, ரஹானா யூஸ் பண்ணலாம், ரசலையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎல்ல பொறுத்தவரை இந்த டீம்ல ரசலை கேப்டனா போட்டிருக்கோம், கோலி வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். இந்த ஜிஎல் டீம்ல கோலி கேப்டனாவும் ரஹானே வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். எஸ்எல்ல பொறுத்தளவுக்கு சுனில் நரேன் கேப்டனாவும் விராட் கோலி வைஸ் கேப்டனாவும் போட்டிருக்கோம். மோஸ்ட் ப்ராபபிளி மெயின் பிளேயர்ஸை மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.